ஸோ நான் நீட்டில் கம்மி மார்க் எடுத்துட்டேன், அடுத்து என்ன பண்ணுறது? ஸோ நான் கம்மி மார்க், அடுத்து என்ன என்னோடய மூவ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, திங்க் பண்ணுங்கள். ஏற்கனவே ரிசல்ட் வந்து 2-3 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ எதனால் கம்மி மார்க் ஆயிருக்குங்கிறத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரிப்ரேஷன் சரியில்லையா, நான் டிசிப்ளினாக இல்லையா, என்ன காரணங்கிறத யோசிங்க ஃபஸ்ட்டு. இஃப் யூ ஃபவுண்ட் அவுட் த ரீசன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, இஃப் யூ கிவ் யுவர் 100%னாலும் நீங்கள் நினைக்கலாம் நான் கம்ப்ளீட்டாக படிக்கல அதனால தான் எனக்கு கம்மியாச்சு அப்படின்னு. அப்படி சினாரியோ கிடையாது. த கொஸ்டின்ஸ் வில் பி known to you. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா படித்தா எனக்கு ஸ்கோர் அதிகமாகும்னு இருந்தாலும் the reality and the probability that you score is 200 mark maximum. நீங்கள் இப்போ ஒரு 200 எடுத்திருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களால் 400 to 450 எடுக்க முடியும். திஸ் இஸ் த ப்ராக்டிக்கல் சினாரியோ. இதுதான் உண்மை. ஸோ ஓவராக இமேஜின் பண்ணக்கூடாது. ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிளாக முடியுமோ அதை யோசிங்க. இல்லை நான் ஒரு 100, நான் ஒரு குவாலிஃபை ஆகாதுலேருந்து நான் 600 எடுப்பேங்கிறதெல்லாம் இம்பாசிபிள். ஸோ திங்க் வைஸ்லி அண்ட் டிசைட். ஓகே, ஃபஸ்ட்டு காமாக இருங்க. டெசிஷன் எடுக்கிறது நல்லா திங்க் பண்ணி எடுங்க. டிஸ்கஸ் பண்ணுங்கள், டாக்டர்ஸ்கிட்ட பேசுங்க, ஃபீல்டில் இருக்கவங்ககிட்ட பேசுங்க. இது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஃபீல்டில் இருக்கவங்ககிட்ட பேசுங்க, டாக்டர்ஸ் கிளினிக் போங்க. 99.99% வில் ஹெல்ப் யூ, வில் கைட் யூ ஒன்லி. அவங்க வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் தான் கொடுப்பாங்க. ஏதோ 1% 2% வந்துட்டு பிகாஸ் ஆஃப் தேர் டே தே வில் பி சல்கிங் அண்ட் தே ஆர் நாட் ஏபிள் டு ஹெல்ப் யூ அண்ட் கைட் யூ. பட் 99% தே வில் ஹெல்ப் யூ. நாக் ஆன் த டோர்ஸ். போய் கேளுங்க. நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். யாரும் வந்துட்டு வாலண்டியராக நான் உனக்கு கைட் பண்ணுறேன்னா கைட் பண்ண மாட்டாங்க. தே ஆர் பிஸி வித் தேர் லைஃப். போய் பொறுமையாக உட்காந்து பேசுங்க. அவங்களோட மென்டாலிட்டி புரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட ப்ராஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கோங்க. நீ டாக்டர் ஆகிட்ட நான் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற கான்செப்டுக்கெலாம் வராதிங்க. மோஸ்ட்டாக வர கமெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் என்னால் 1 இயராக வீடியோ போடும்போது லாஸ்ட் இயர் வந்ததுன்னா அதை தான் நான் இதை சொல்கிறது. நீ டாக்டர் ஆகிட்ட நான் டாக்டர் ஆகக்கூடாது. தட் இஸ் நாட் த சினாரியோ ஹியர். we will talk about Dr.compass after that. ஸோ காமாக இருங்க, வயசாக டிசைட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, தப்பே கிடையாது. திஸ் இஸ் யுவர் லைஃப் டெசிஷன். அப்படி இருக்கிறப்போ என்னோடய மார்க் இது, என்ன பண்ணலாம், என்னோடய பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, இது இருக்குது, இல்லை வேறு கெரியர் ஏதாவது சூஸ் பண்ணலாமா, என்ன கெரியர் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா இதையும் அனலைஸ் பண்ணுங்கள். ஈவன் ஏ அண்ட் எம்எல் கோர்சஸ் ஆர் ரைசிங் லைக் எனிதிங். அது வந்துட்டு பெட்டர் ஆப்ஷன் தென் MBBS அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் தட் இஸ் த சுச்சுவேஷன் இயர். இஃப் யூ நோ த ஜாப் மார்க்கெட் ஆஃப் MBBS, யூ நோ ஐ எம் ஸ்பீக்கிங் த ட்ரூத். ஷைன் ஆகிறதுனா இப்படி வேணால் ஷைன் ஆகலாம். ஐ எம் நாட் ஹியர் டு டிமோட்டிவேட் யூ பர் சே. தேர் இஸ் சம் டிஃபிகல்ட்டி இன் MBBS ஜாப் மார்க்கெட் ரைட் நவ். நீங்கள் படித்தவங்கள்டையோ படிச்சுட்டு இருக்கவங்கள்டையோ போயிட்டீங்கன்னா you will know. So that is another new video, like a different video. இதில் இங்கே பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க. பேரண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசுங்க. தே ஆர் ஆல்சோ ஆங்ஷியஸ். நீங்கள் என்ன, உங்களை விட அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அப்படி இருக்கப்போ அவங்களும் டென்ஷனில் தான் இருப்பாங்க. அவங்களும் அது இதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. எதுவும் அவசரப்படாமல் டிசைட் பண்ணுங்கள். இஃப் யூ ஸ்கோர் வெல் ஆர் நீங்கள் நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன், நான் MBBS வரணும், ப்ளீஸ் அதையும் திங்க் பண்ணுங்கள். இங்கே லோ மார்க் எடுத்தது மட்டும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அதிக மார்க் எடுத்துகிட்டேன், நான் என் டாக்டர் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நோ. அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் அப் டு யூ. உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நீ படித்த, யூ தாட் ஓகே, ஐ ஹவ் ப்ரூவ்ட் மை செல்ஃப், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். ஓகே, இட்ஸ் ஓகே. யாரும் வந்துட்டு லைஃப்பில் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் தான் உங்களுக்கு பண்ணிக்க போகிறீங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னா இட்ஸ் ஓகே டு லீவ். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நத்திங் வில் ஹேப்பன். ஸோ ஓகே, இது எனக்கு லைஃபு, இதுதான் 10,000 ஆரா நான் பார்த்தேன், 10 ஒயிட் கோட் ஆரா, இதெல்லாம் பார்த்து லைக் மேனிப்புலேட் ஆகாதீங்க. நீங்கள் மேனிப்புலேட் ஆகிறதுனால தான் அப்படி ரீல்ஸே வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த கம்மி மார்க் எடுத்தால் MBBS போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதிக மார்க் எடுத்தால் MBBS போகணும்னு சொல்லலை. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதிக மார்க் எடுத்துகிட்டு எனக்கு MBBS படிக்க பிடிக்கலன்னா இட்ஸ் ஓகே, யூ கேன் மூவ் ஆன். உங்களுக்கு பிடிச்சதை படிங்க. நோபடி வில் கம் அண்ட் ஆஸ்க் யூ. ஒரு 4 நாளைக்கு பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட்.
அதுக்கப்புறம் என்னோட எய்ம் இங்கே வந்துட்டு நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணாதீங்க, கம்மி மார்க் எடுத்தா அப்படின்லாம் நான் இங்கே எதுவும் சொல்லலாம். ஐ எம் நாட் ஹியர் டு டிமோட்டிவேட் யூ. நான் இது எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நான் 10,000 ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களை நோக்கி எடுத்து வைக்க நான் ரெடியாக இருக்கேன். இன் டாக்டர் காம்பஸ் இட்ஸ் மை 10 years ஆஃப் ஸ்ட்ரகிள் இட்ஸ் கிவன் ஆஸ் அ 10 year ஆஃப் சொல்யூஷன் டு யூ. நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து அடுத்த 10 yearsக்கு என்ன பண்ணணுங்கிற வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் அ 1 year commitment, 2 year commitment, 10 yearsக்கு how you will navigate through MBBS அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக அதில் பிளான் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் given my 2000% effect in that. ஸோ என்னால் முடிஞ்ச எந்தெந்த இடத்துல என்னால் கைடன்ஸ் கொடுக்க முடியும், எந்தெந்த இடத்துல என்னோடய எஃபர்ட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து தான் நான் இதை பண்ணியிருக்கேன். வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஆஸ் அ கைடன்ஸ் இன் அப்ராட் ஐ டிடன்ட் கெட். யார்கிட்டையும் என்னால் கேட்க முடியல, யாரை கேட்கறதுன்னு தெரியல. ஸோ this is the ultimate pack. Like whatever you need, எந்த இதில் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும் அந்த ஆப்பில். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். பொறுமையாக இருங்க. இந்த லோ நீட் மார்க் குவாலிஃபை ஆகாமல் அப்ராட் போகிற சினாரியோ வேண்டாம். என்னடா லோ நீட் மார்க்கும் சொல்கிறேன் அப்படின்னா, எஸ், கம்மி மார்க் எடுத்துகிட்டு அப்ராட் போகாதீங்க. வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் ஒன் வீடியோ. பி வைஸ் அண்ட் டிசைட் காம்லி. பொறுமையாக இருங்க, இது எதுவும் நடக்காது. இட்ஸ் கோனா பி ஓகே. ஓகே, முக்கியமாக நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்க முடியாது அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. டிஸ்கஸ் அண்ட் டாக் வித் யர் மென்டர்ஸ். இல்லை சார் எனக்கு யாரும் இல்லை மென்டர்ஸ் இல்லைன்னா டிஎம் பண்ணுங்கள். வில் ஹேவ் அ மென்டரிங் செஷன் அண்ட் யூ கேன் டிசைட். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்.